வலியாரிடத்தில் கொள்ளும் சினம் தீது, மெளியாரிடத்தில் கொள்ளும் சினம் அதனினும் தீதுன்றாருங்க வள்ளுவர். ஒரு தீப்பெட்டி கம்பெனி, அதுல 3 குழந்தைங்க வேலை பாக்குறாங்க, குழந்தை தொழிலாளர்களா இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த தீப்பெட்டி கம்பெனி தீப்பிடிச்சு எரியுது. அந்த அம்மா பதறி அடிச்சு ஓடி வராங்க. ஐயோ என் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சோன்னு பதறி அடிச்சு ஓடி வராங்க. அந்த 3 குழந்தைகளும் அங்கிருந்து ஓடி வந்து, அம்மா நாங்க தப்பிச்சிட்டோம்மான்னு. அந்த அம்மா அப்படியே அந்த குழந்தைகளை அரவணைச்சுக்கிறாங்க. காலையில இருந்து இங்கேயும் அங்கேயுமா ஓடினதுல அந்த அம்மாவுக்கும் பசி, அந்த 3 குழந்தைகளுக்கும் பசி. எங்கேயாவது சாப்பாடு கிடைக்காதான்னு ஒவ்வொருத்தட்டையா கேட்கறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க, வீட்டுல அரிசி இல்ல, சமைக்கிறதுக்கான எந்த பொருளும் இல்ல. இந்த அம்மா என்ன செய்யறதுனே தெரியாம மன வேதனையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப இந்த 3 குழந்தைகளும் ஓன்னு கத்திக்கிட்டு இங்கேயும் அங்கேயுமா விளையாடிட்டு இருக்காங்க. எதையோ உன்னை தட்டி விடுறாங்க. இந்த அம்மாவுக்கு அந்த ஆற்றாமை, கோபம், வெறுப்பு, பசி எல்லாம் சேர்ந்து ஒரு கோபமாக மாறி, இந்த பிள்ளைகளை என்ன பண்றோம் பாரு, இத்தனை நேரம் முன்னால் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றி விட மாட்டோமா என்று நினைத்த தாய், குழந்தைகள் மீது அத்தனை அன்போடு இருந்த தாய், அந்த நேரத்துல அந்த தருணத்துல கோபத்தினுடைய உச்சியில ஒரு கம்பை எடுத்துட்டு 3 பேரையும் அடிக்க போறாங்க. 2 குழந்தைங்க ஓடிடுது. ஒரே ஒரு குழந்தை மாட்டிக்கிறா. அவளை அந்த அடி அடிக்கிறாங்க. அந்த குழந்தை கடைசியா சொல்றா, அம்மா அடிக்காதம்மா, வலிக்குது. இனிமே தீப்பெட்டி கம்பெனி எரிஞ்சிச்சுன்னா நான் தப்பிச்சு வரவே மாட்டேம்மா, அதுலயே எரிஞ்சிடுறேம்மா, உனக்கு சாப்பாட்டு செலவு வைக்க மாட்டேம்மான்னு அந்த குழந்தை சொல்லிச்சான். பெரியவங்க நம்ம கோபத்தை எல்லாம் குழந்தைகள் மீது